மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். இந்த காதல்ல என்னைக்கு தடைகள் வரும். இந்த குறள் பாத்தீங்கன்னா 1142 அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரம். காதல்ல எதிர்ப்புகள் இருக்கும். யாருமே உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்ற மாதிரி அரிதினும் அரிது. ஆனா இந்த காதல்லையும் இந்த தடை வருது. இந்த ஊரார் என்ன பண்ணுவாங்க, பொதுவா இந்த ஊர்ல இருக்கவங்க தான் 2 பேர் அப்படியே சிரிச்சுன்னு அப்படியே போனாலே அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு விதமான வெறுமை தோன்றும், பொறாமை தோன்றும். இவன் அலர் தூற்ற ஆரம்பிச்சிடும். அலர்னா நான் பழி பேசுறது, குறை பேசுறது, இது தூற்ற ஆரம்பிச்சு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் தெரியல. மலரன்ன கண்ணால், என் காதலியோட கண் எப்படின்னா மலரை ஒத்தது. மலர் போன்ற கண் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மலரன்ன கண்ணாள், இவளோட அருமை தெரியாது அவங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே ஊரெல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுதான் எனக்கு வாட்டம். சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, எதிரா செய்ய போவாங்க. ஆனா எதிரா செய்ய போறதே அவனுக்கு அது பலனா மாறிடும். அந்த மாதிரி என் காதலி, எங்களுடைய காதலுக்கு எதிராக இவர்கள் அலர் தூற்ற அந்த அடரே எங்களுடைய இனிய இணைவிற்கான ஒரு பாலமாக அமைந்து விட்டது. இந்த ஊராருக்கு இது தெரியல. இவன் பாட்டி குறை பேசினு தெரியறான். நாங்க அந்த குறையை குணமாக்கிட்டோம். இன்னைக்கு நாங்க இணைஞ்சிட்டோம். இந்த இணைவுக்கே அவர்களுடைய அலர்தான் முக்கியம். அப்ப காதல்ல பாத்துங்க, எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் வசமாக்க வேண்டும். இங்கதான் வள்ளுவர் நுட்பத்தை அறிதல்.